பொதுபலசேனாக்காரன் கூட இந்த அளவுக்கு செய்யல. பள்ளியை உடைச்சான், பள்ளிகளை உடைத்துறது, தமிழ்ல பள்ளி உடைக்கப்பட்டுச்சு, அது பண்ணிச்சு இது பண்ணிச்சு இதெல்லாம் செஞ்சாங்க. இவங்க அளவுக்கு கேவலமாக நடக்கல. மூலவத்த பள்ளி வாசல் என்ன நடந்துச்சுன்னு நாம பார்த்தோம். மூலவத்த பள்ளி வாசல சிகலராவே மாதிரி அமைப்புகள் வந்திருந்த நேரத்தில் கூட அவனுகள் பள்ளிக்குள்ள வந்து தீ வைக்கல, இது மாதிரி காரியங்களை பண்ணல. இவங்க மதரசாவினுடைய உபகரணங்கள் எல்லாத்தையும் தீ வச்சு எரிச்சிருக்கிறாங்க. அனாதை பிள்ளைகளுக்காக, கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக வழங்க இருந்த புத்தகங்கள்லாம் கிழித்து வீசி தீ வைத்திருக்கிறார்கள். நாம வசூல் பண்றதுக்கு வச்சிருந்த அந்த பிள்ளைகளுக்காக இலவசமாக பொருட்கள் கொடுக்கறதுக்கு வசூல் பண்ண வச்சிருந்த டெஸ்க், அந்த புத்தகங்கள், வசூல் பண்ணுவதற்குரிய ஆவணங்கள் எல்லாத்தையும் கிழிச்சு ரோட்ல எடுத்து வீசி இருக்கிறாங்க. இது மாதிரி உள்ள இருந்த எந்த ஒரு உபகரணத்தையும் வைக்காம எல்லாத்தையும் திருடி, என்ன சில ஆவணங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது, பெரும்பாலான ஆவணங்கள் காணாமல் போயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா சூறையாடுவதற்கென்று ஒரு கூட்டத்தை அழைத்து வந்திருக்கிறார்கள், திருடி இருக்கிறாங்க. வாகனத்தை, நம்ம சகோதரருடைய 2 மோட்டார் பைக்குகள் 2ஐயுமே அடிச்சு நொறுக்கியிருக்கிறாங்க, அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு முழுமையாக காடையர் கூட்டம் செயல்படுவதை போன்று இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இதை திட்டமிட்டுத்தான் செய்தார்கள் என்பதை வெளிப்படையாக புரிகிறது. எப்படி புரியுது? நாம வர முன்னாடியே சில சகோதரர்கள் தகவல் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு இப்படி செய்யறதுக்கு திட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்ப இப்படிலாம் செய்வாங்களான்னு நாம நினைக்கிறோம். வர்ற வழியில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நாம ஆட்டோவில் போய் கொண்டிருக்கும் போது ஆட்டோவில் போறத நம்மளை கண்டு முடி அடையாளம் கண்டு கொள்றாங்க. கண்டு இந்த ஆட்டோக்குள்ள ரஸ்மின் போறான் நிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ வர்ற வழியில நிறைய பேர் ஆங்காங்கே இளைஞர் கூட்டம் தேங்கி தேங்கி நிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஆல்ரெடி திட்டமிடுறாங்க, நீ அங்க நின்றுக்க, நீ இங்க நின்றுக்க, இவன் தான் வருவான், இன்னைக்கு இவன் தான் பயானுக்கு வர்றாங்கிறதையெல்லாம் ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பிரச்சனை நடக்கும்போது ஜும்மா தொலை போகாம அவ்வளவு கூட்டம் நிக்குதுன்னு சொன்னா இது திட்டமிட்ட செயல்பாடு தானே. ஜும்மாக்கு போய் ஜும்மா முடிச்சுட்டு வந்து பிரச்சனை பண்ணியிருந்தா அது பிரச்சனை வேற. ஆனா 12:25 பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்கன்னா ஜும்மாக்கு அங்க பாங்கு சொல்லப்படுகிறது. பாங்கு சொல்லப்படும் போது பாங்குக்கு பள்ளிக்கு போறதை விட்டுவிட்டு இங்க திட்டமிட்டு நின்றதுனால பள்ளிக்கு போகாம நம்மளை அடிக்கிறதுக்காக நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஆல்ரெடி பேசி வச்ச மாதிரியே என்ன செய்யறாருன்னா, பள்ளி தலைவரும் வந்து நம்மளோட பேசுறாரு, இப்ப பள்ளிக்கு வாங்க, அடின்னு அடிச்சுட்டு இப்ப பள்ளிக்கு வாங்கன்னு பேசுறாரு. இவ்வளவு எல்லாம் பார்க்கும்போது இவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது பட்டவர்த்தனமாக தெளிவாக புரிகிறது. ஒரு ஊருக்குள்ள பள்ளி தலைமை போஸ்ட் கிடைச்சே இந்த பாடு வர்றாங்கன்னா, இவங்களுக்கு நாட்டுற ஆட்சி கிடைச்சா நாடு உருப்படுமா? நாடு எந்த அளவுக்கு போகும்ங்கிறத யோசிச்சு பாருங்க. ஒரு ஊருக்குள்ள கிடைச்சதுக்கு அதனாலதான் இப்ப பார்க்கும்போது விளங்குது, ஈஜிப்ட் மக்கள், எகிப்து மக்கள் இவங்களை தூக்கி குருசியை விட்டு தூக்கி எரிஞ்சது சரிங்கிறது தெளிவா விளங்குது. ஏன் விளங்குது? இவங்களுக்கு ஆட்சியை கொடுத்தா அயோக்கியத்தனம் செய்வார்கள், தங்களுக்கு சாதகமாக நடத்துவார்கள், நியாயத்தை பார்க்க மாட்டார்கள், குர்ஆன் சுன்னாவை நிலைநாட்ட மாட்டார்கள், இவர்களுக்கும் குர்ஆன் சுன்னாவுக்கும் அணுவளவும் சம்பந்தம் இல்லை, மார்க்கத்தை அல்லாஹ் தான் சட்டத்தை நிர்ணயிப்பவன் என்று சொல்லிக்கொண்டே ஒற்றுமை கோஷத்தை பேசிக்கொண்டே என்ன செய்வாங்கன்னு கேட்டா, எல்லா இடத்துலையும் போய் தௌஹீத் காரணல் பிரிவினைவாதிகள் நாம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். இவர தலைவர் ஹஜ்ஜுல் அக்பர்ல இருந்து அடிமட்ட தொண்டன் வரும் வரைக்கும் இதுதான் பேச்சு, ஒற்றுமை. இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிறது நாங்களா நீங்களா? நாங்க எங்கட பாட்டுக்கு எங்கட வேலைகளை செஞ்சுக்கிட்டு போறோம். அதை நீங்க எதுக்கு நாங்க சொல்றது சத்தியம்னு மக்கள் புரிஞ்சாங்கன்னா எங்க பக்கத்துக்கு வரப்போறாங்க, நீங்க சொல்றது சத்தியம்னு புரிஞ்சாங்கன்னா உங்க பக்கத்துக்கு வரப்போறாங்க. அதை விட்டு தாக்குறீங்கன்னா நீங்கள் அசத்தியத்தில் இருக்கிற மக்கா காபீர் செஞ்ச வேலையை தான் நீங்க செஞ்சீங்க. எங்கன்னா எங்கட ஊர் கட்டுப்பாடு, எங்கட ஊர் ஜமாத். ஒருத்தர் உள்ள வந்து பேசுறாரு, அவரு இந்த ஜமாத்தை வளர்க்கறதுக்கு நாங்க என்ன பாடுபட்டோம் தெரியுமா? குட்டி மதீனா வாக்குறதுக்கு நாங்க இந்த ஊரை எவ்வளவு பாடுபட்டு வளர்த்துருக்கிறோம், நீங்க லேசா தௌஹீதுன்னு சொல்லி கழட்டிட்டு போக பாக்குறீங்க. நாம திருப்பி சொல்றோம், எங்க நாங்க சொல்றது சரியா இருந்தா எங்க பக்கம் மக்கள் வரப்போறாங்க, நீங்க சொல்றது சரியா இருந்தா உங்க பக்கம் வரப்போறாங்க. அதை விட்டு எதுக்கு பிரச்சனை? அப்ப பார்க்கும்போது விளங்குது, எகிப்து மக்கள் வந்து மடையம் கிடையாது, புத்திசாலித்தனமா கொஞ்ச நாளைக்கு ஆட்சியை கொடுத்து பார்த்தாங்க. இவன் லாயக்கு இல்லாதவன், இவன்ட்ட ஆட்சி போய் முடிய நீதி இல்லாம போயிருது, நேர்மை இல்லாம போயிருது. ஆட்சி நாங்கள் குர்ஆன் அடிப்படையில் ஆட்சியை கொண்டு வருவோம்னாங்க, குர்ஆனும் இல்ல சுன்னாம் இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் பரீட்சை எடுத்தாங்க. பரீட்சை எடுத்து தஹ்ரீர் சதுக்கத்துக்கே வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. தஹ்ரீர் சதுக்கத்துல வச்சுதான் முபாரக்குடைய ஆட்சியே மக்கள் கவுத்தாங்க. கடைசியாக இந்த தஹ்ரீர் சதுக்கத்துல மக்கள் கடைசியாக கூடிய நேரத்தில் இஹ்வான்கள் தஹ்ரீர் சதுக்கத்துக்கு வரக்கூடாது என்று அறிக்கையை விடப்பட்டது. யாரையும் உள்ளெடுக்கல. ஏன் எடுக்கல தெரியுமா? இவங்க தன்னிச்சையாக சுயநலமாக அரசியல் நடத்துபவர்கள், தங்களுடைய இயக்கத்தை வளர்க்கறதுக்காக பாடுபடுறவங்க, இஸ்லாத்துக்கு இவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்றத அந்த மக்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டார்கள். அப்ப என்ன விளங்குது? சாதாரணமா பள்ளி நிர்வாகம் கிடைச்சதுக்கே இந்த பாடுன்னா, நாட்டு நிர்வாகம் கிடைச்சா என்ன பாடுபடுவாங்க? இது நான் மட்டும் சொல்லல, நேற்றைய தினம் போலீஸ் உட்பட உளவுத்துறை, இலங்கை அரசாங்கத்தினுடைய உளவுத்துறையே இவங்க யாருங்கிறத விளங்கிருச்சு. போலீஸே சொல்றாங்க, மார்க்கம்ங்கிறது கூட ஒரு பக்கம், மனிதநேயம் இருக்கணுமா இல்லையா?
இப்படியா ஒரு மனுஷன் போலீஸையும் கட்டுக்கோப்பை மீறி இப்படியா நடந்து கொள்வாங்க, மிருகத்தை விட கேவலமா நடந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆல்ரெடி இப்படி ஒரு தகவல் வந்துச்சு, இவங்க ஆட்சி பிடிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு தகவலும் இருந்துச்சு. இப்போ நாங்கள் அதை உறுதிப்படுத்தி கொண்டோம். இவங்க இந்த இந்த ஏங்கிள் தான் போறாங்க, ஊருக்குள்ள வேற யாரும் தலை காட்டக்கூடாது, நம்ம மட்டும் அரசாங்கம் நடத்தணும், நம்ம சொல்றதான் ஊருக்குள்ள சட்டமா இருக்கணும், நாம போலீஸுக்கே கட்டுப்பட மாட்டான்னா அவன் யோசிப்பானா இல்லையா? ஒரு நாட்டுடைய அரசாங்கத்தினுடைய காவல்துறைக்கே கட்டுப்படாம அமீருக்கு தான் கட்டுப்படுவோம்னு நிற்கிறாங்க. அமீர் வந்து பிள்ளைகளை எத்தனை ஹமீர் மாதிரி வளர்த்துருக்கிறாரு, கழுத மாதிரி. அமீருண்டா தலைவர், ஹமீருண்டா கழுத, கழுத மாதிரி வளர்த்துருக்கு. அவ்வளவு வாய திறந்தா தூசணும், எப்படி ஒழுக்கம் எப்படி நீ கற்றுக் கொடுத்துருக்காங்க, வாய திறந்தா தூசணும், பேசுறதெல்லாம் செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம். இவ்வளவு வேலைகளையும் செய்தவர்கள் ஆட்சி கிடைத்தால் இந்த நாட்டை சுடுகாடாக்கி விடுவார்கள் என்பது தெளிவாக புரிந்து கொண்டது. அது மாத்திரமல்லாமல் நம்முடைய இந்த இவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கிற நேரத்தில் என்ன விளங்குதுன்னு கேட்டா, இவர்கள் உண்மையில் தௌஹீத் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால் தௌஹீதை இவர்கள் எதிர்க்கக்கூடாது. இவங்க தௌஹீதை எதிர்க்கிறதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், இவங்களுக்கும் தௌஹீதுக்கும் சம்மந்தம் இல்லை. இவர்கள் இயக்கத்தை வளர்க்க பாடுபடுகிறார்கள். சும்மா கேட்கிறேன், நாங்க உங்க ஊருக்குள்ள உங்களுக்கு இருக்கிற மெஜாரிட்டிக்காக இப்படி மக்களை தாக்குனீங்களே, இதே வேலையை எல்லா இடத்துலயும் மெஜாரிட்டி இருக்கிறவன் செய்ய ஆரம்பிச்சா நீங்க வளருவீங்களா? இன்றைக்கு நீங்க உருப்பட்டிருப்பீங்களா? உங்க நிலைமை என்ன ஆகிருக்கும்? ஒரு ஊர்ல, இந்த புத்தளம் மாவட்டத்தில் அந்த பள்ளிவாசல் மட்டும் தான் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஊர்ல கட்டுப்பாட்டில் வச்சுக்கொண்டே இந்த பாடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நாங்க அதாவது பொதுபல சேனாவோடு பேசுவதற்கு, பொதுபல சேனா வந்து ஊர்ல பள்ளி உடைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, முஸ்லிம்களுக்கு எதிராக இவ்வளோ கொடூரம் நடக்குது, எல்லாரும் சேர்ந்து வாங்க இதை கொஞ்சம் கவனிப்போம்னு சொல்லி ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக ஒவ்வொரு இயக்கத்தோடையும் போய் பேசணும். அதுல இவங்களோடையும் போய் பேசணும். இவங்க தாருல் ஈமான் ட்ரஸ்ட்டுக்கு போறோம், எங்க தெமட்டகொடையில் இருக்கிற ட்ரஸ்ட்டுக்கு நாங்களே போய் பேசுறோம். ஒரு கட்டத்தில் 2013 பேசும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கெல்லாம் இதில் கலந்து கொள்ளலை, நீங்க ஏதாவது பார்த்து சமூகத்துக்கு செய்யுங்க, நாங்க தனிச்சு நாங்க எங்கட வேலையை பார்க்குறோம். பொதுபல சேனா பள்ளி உடைக்கிறான் வாங்கன்னு கூப்பிட்டனால இவங்க வரல. இப்பதான் அவனுக்கு எதுக்குன்னு கேட்டா, இவனுக்கு அவனுக்கு எந்த வித்தியாசமும் இல்லையே. அவன் பள்ளியை உடைச்சான், அவன் கூட ஒரு அளவுக்கு தான் உடைச்சான். இவன் முழுமையாக சுடுகாடு ஆக்கி விட்டார்கள். மனித நேயமே சற்றும் இல்லாதவர்கள், குர்ஆன் சுன்னாவுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், 1 நம்பர் காடேர் கூட்டத்தை வளர்த்து வைத்திருக்கிறார்கள். பெயர் சொல்லி திட்டமிட்டு தாக்கினார்கள். இது தெளிவாக விளங்கி கொண்டது. அத்தோட இலங்கை வாழ், குறிப்பாக இலங்கை வாழ் தௌஹீது மக்களுக்கு ஒரு தகவலை பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டா, இந்த பொதுவாக இருக்கிற தௌஹீத் சகோதரர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த ஜமாத்தே இஸ்லாமி சிந்தனையில உள்ளவங்க பூரா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நம்மளை பார்த்து முடியும் நாங்களும் தௌஹீத்வாதிகள் தான், உங்களுக்கு எதிரானவங்க இல்லை, குர்ஆன் சுன்னாவை தான் பின்பற்றணும்னு சொல்லி நம்மளோட பேசுவாங்க. பேசுறதை வச்சுக்கொண்டு ஜமாத்தே இஸ்லாமியும் தௌஹீதுக்கு சாதகமானவர்கள் என்ற ஒரு எண்ணம் தௌஹீது மக்களுக்கு மத்தியில் இருக்குது. நீங்க என்ன விளங்கிக்கிறோம்னு கேட்டா, இவர்கள் தௌஹீதுக்கும் இவர்களுக்கும் அணுவளவும் சம்பந்தம் இல்லை. இவர்கள் தெளிவான ஷியாக்கள் என்பது தெளிவாக நாம் உணர்ந்து கொண்ட ஒரு பாடம். ஏன்னு கேட்டா, முழுக்க முழுக்க ஷியாக்களுடைய சிந்தனையை தான் இலங்கையிலே இவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் எங்கு எல்லாம் தௌஹீத் பிரச்சாரம் நடக்கிறதோ அங்கு எல்லாம் இவர்களை எதிர்ப்பை வெளிப்படையாக செய்கிற. ஏற்கனவே கிண்ணியா பள்ளிவாசல்ல நம்ம சகோதரர்கள் ஜும்மாவுக்கு போயிருந்த நேரத்தில் அந்த ஜும்மாவை தடுப்பதற்கு ஜும்மா முடிஞ்சதோட அங்கேயும் பிரச்சனை உண்டாக்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதம் பையில கடந்த 3 வருடங்களாக வெளிப்படையாக நம்முடைய சகோதரர் ஃபர்சான் அவர்கள் அங்க பயானுக்கு போயிருந்த நேரத்தில் பயான் முடிச்சதோட ஒரு இரவுல ஒரு கிளாஸ் ஒன்று நடக்குது, ஹதீஸ் விளக்க கிளாஸ் உண்டு. கிளாஸ் முடிஞ்சதோட வீட்டுகளுக்கு எல்லாம் வந்து இதே பாணியில ஒரு அளவுக்கு தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அங்க போலீஸ் கேஸ் ஆனதோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே, காவல்துறைக்கு முன்னாடியே நம்முடைய சிலாபம் கிளை தலைவர் ஃபௌசாத் அவர்களை கடுமையாக தாக்கி அயோக்கியத்தனம் செய்தார்கள். இவர்களை பொறுத்த இது ரவுடி கும்பலே தவிர குர்ஆன் ஹதீஸ் கும்பல் அல்ல. ஏன்னு கேட்டா, மற்ற மக்கள் இருப்பாங்க, தப்லீக் மக்களை பொறுத்தவரையில அவங்க விளங்காம நம்மளை அடிப்பாங்க, மார்க்கம் விளங்காதவங்களுக்கு எதையோ நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவர்களை பொறுத்தவரையில நாங்கள் படித்தவர்கள். என்ன பேச்சு? எங்களை மாதிரி படிச்சவங்க உங்கள்கிட்ட இருக்காங்களா? எங்களை மாதிரி அறிவாளி உங்கள்கிட்ட இருக்காங்களா? இதுதான் பேச்சு. இப்ப விளங்குது படிச்சவனும் அறிவாளியும் அங்க இல்ல, அத்தனை பேரும் ரவுடி. எந்த இயக்கத்திலும் இல்லாத அத்தனை ரவுடிகளும் அங்கே இருக்கிறார்கள். அப்ப பொதுமக்கள் என்ன விளங்கனே, இவர்கள் தௌஹீதுக்கு சாதகமானவர்கள் அல்ல. ஒன்று. இரண்டாவது, இவங்க கொஞ்சம் பேர் நாங்க நடுநிலைவாதின்னு பேசிக்கிறாங்க. நாங்கெல்லாம் நடுநிலைவாதி அப்பா. மார்க்கத்தை பொறுத்த அந்த நடுநிலைக்கே பேச்சு கிடையாது. ஒன்னு அசத்தியம், இன்னொன்று சத்தியம். இவர்கள் அசத்தியவாதிகள், நடுநிலைங்கிறது பேச்சு இல்லை. ஏன்னு கேட்டா, சத்தியத்திற்கும் அசத்தியத்துக்கும் பிரச்சனை வரல, இவங்க அசத்தியத்தின் பக்கம் தான் சாய்கிறார்கள் முழுக்க முழுக்க. இவர்கள் அசத்தியவாதிகள். நடுநிலை என்ற கண்ணோட்டம் யாருக்கும் இருக்கக்கூடாது. இவர்கள் நடுநிலைவாதிகள் அல்ல. மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால்,
இவர்கள் முழுக்க முழுக்க தங்களை ஒரு படித்த அறிவாளிகளாகவும் பெரிய அறிஞர்களாகவும் வெளிப்படையில் காட்டுறாங்க. ஆனா பொதுமக்களை சிந்தனையற்றவர்களாக ஆக்கி மாணவர்களை பிரெயின் வாஷ் பண்ணி மூளை செலவை செய்து அத்தனை பேரையும் இந்த பொதுமக்கள் இவங்களுடைய கிளாஸுகளுக்கு கூட என்ன செஞ்சிடாதீங்க, அனுப்பாதீங்கன்னு ஏன் சொல்றோம்னு கேட்டா, ஓரளவுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்லை, கொலை செய்யற வேலையை செஞ்சு கொடுக்குறாங்க. ரஸ்மினை கொல்லுவது ஜிஹாத், ஒருத்தர் கத்துறாரு, அவரை கொல்லுவது ஜிஹாத். அப்ப ஜிஹாத்னா என்ன ஊட்டி வச்சிருக்காங்க, இதுதான் ஜிஹாத், மார்க்கம் ஜிஹாத் இதையா சொல்லுது உங்களுக்கு. அப்ப நாட்டில் இருக்கிற முஸ்லீம்களையே, இதனாலதான் எகிப்துக்காரன் தூக்கி வீசினா, முஸ்லீம்களையே இவங்க கொல்றவங்க. ஹசனுல் பன்னாவுடைய காலத்துல இருந்து முழுக்க முழுக்க முஸ்லீம்களையே கொலை செய்த கொடும் பாவிகள் இவர்கள். அதனால தான் அந்த மக்கள் இவர்களை தூக்கி தூக்கி வீசினார்கள். அது இங்கேயும் விளங்குது, முஸ்லீம்களை கொல்வதற்கு துடிக்கிறார்கள் என்பது. அடுத்ததாக தெளிவாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம், பல இடங்கள்ல இந்த ஜமாத்தினுடைய கொள்கைக்கு எதிராக, இந்த ஏகத்துவத்துக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரத்துக்கு எதிராக அக்குரணையிலே பிரச்சனை வந்துச்சு, நெல்லியகம்ல பிரச்சனை வந்துச்சு, கிழக்கு மாகாணத்தில் பிரச்சனை வந்துச்சு, இங்க தெற்குல பிரச்சனை படுறோம். நாடு பூராகவும் இந்த கொள்கையை சொல்ல விடாமல் பல தரப்பும் தடுக்கிறார்கள். ஆனா இந்த ஜமாத் அசரவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், இதற்கு பிறகும் அசராது. உயிருள்ள வரைக்கும் போராடுவோம். போராடி இந்த கொள்கையை வளர்ப்பதற்காக கடைசி மூச்சு வரைக்கும் இருப்போம். இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில இதுவரைக்கும் கேசுகள் உங்க மேல பதிவு செய்யப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினமும் சில கேசுகள் உங்க மேல பதியப்பட இருக்கு. என்று கேட்டா என்ன செஞ்சிருக்கிறீங்க கேட்டா, போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணைக்கு இருக்கிற நேரத்தில் பெண்கள் மட்டும் இருக்கிற வீட்டுக்குள்ள தனியா போயிருக்கிறீங்க. எதுக்கு பொம்பளை இருக்கிற வீட்டுக்குள்ள நீ போன? இந்த காவாலித்தனம் பண்றதுக்கா? பொம்பளை பிள்ளைகள் தனியா இருக்கிற வீட்டுக்குள்ள கட்டுக்கோப்பை மீறி என்ன செய்யறானு கேட்டா, நம்ம சகோதரர்களுடைய வீடுகளுக்குள்ள அராஜகமா உள்ள நுழைஞ்சு என்ன செய்யறாங்கன்னு அராஜகம் பண்றாங்க. இதுக்கெல்லாம் தனித்தனியாக உங்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்படும். இது சட்ட மீறல், ஒழுக்கத்துக்குரிய மீறல், இது எங்களுடைய உரிமையை பறிக்கிற செயல். ஒருத்தனும் ஒழுக்கம் இல்லை, அத்தனை பேரும் ஒழுக்கம் கெட்டவர்கள் என்பதை இந்த செய்திகள் ஊடாக நீங்கள் உணர்த்தி இருக்கிறீர்கள். இன்ஷா அல்லாஹ் நீதிமன்றம் செல்ல இருக்கிறோம். நீதிமன்றம் வரைக்கும் இந்த கேஸ் போகும். கண்டிப்பாக சட்டத்தினூடாக ஜெயித்து மீண்டும் 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 மாதம்பைக்குள்ளாக நாங்கள் பிரச்சாரம் செய்யத்தான் போகிறோம். குட்டி மதீனா என்று சொல்லி அபூஜஹல்ல வேலையை இதுக்கு பிறகு மாதம்பைக்குள்ள பார்க்க இயலாது. பொதுமக்கள் விலங்கெடுத்துக் கொண்டார்கள். நேற்று பிரச்சனை நடந்தது இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய ஜமாத்தே இஸ்லாமியை சேர்ந்த சகோதரர்களை போன் பண்ணி எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, ஜமாத்தே இஸ்லாமி மக்கள் இப்படி செஞ்சாங்க, ஜமாத்தே இஸ்லாமி இப்படி செய்யாம ஒற்றுமை பேசுறவங்களே, சமூக ஒற்றுமை பேசுறவங்க தானே, சமூக ஒற்றுமையா இருக்கணும்னு முழுக்க முழுக்க ஒற்றுமையை சீர்குலைத்தவர்கள் என்பதை இந்த உலகு கண்டுகொண்டது, இலங்கை அரசு கண்டுகொண்டது, இலங்கையினுடைய சிஐடி பாதுகாப்பு உளவுத்துறை கண்டுகொண்டது. இவர்கள் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள், ஒற்றுமை வாயில தான் பேசுவான், முழுக்க முழுக்க பிரச்சனைக்குள்ளவே இவன் தாங்கிறத கண்டுகொண்டாங்க. நீதிமன்றம் இதற்கு இன்ஷா அல்லாஹ் தீர்ப்பு தரும். நாங்கள் நீதிமன்றத்தை நம்புவோம், நாடுவோம். அதற்குரிய நஷ்டஈடுகளை நீதிமன்றத்தினூடாக கேட்க இருக்கிறோம். ஒரு பைசா விட்டு கொடுப்பில்லாமல் உடைக்கப்பட்ட சூரிய திருடின அத்தனையும் களவெடுத்தாங்க. களவெடுக்கப்பட்ட அத்தனை பொருட்களுக்கும் நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும். சூறையாடப்பட்ட அத்தனை பொருட்களுக்கும் நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும். தாக்கப்பட்ட அத்தனை இடங்களுக்கும் நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும். அதே போல இன்ஷா அல்லாஹ் அத்தனை பேரும் ஒழுக்கத்தை சீர்கேடு உண்டாக்கி பெண்களுடைய வீடுகளுக்குள் நுழைந்தவர்கள், பெண்கள் மட்டும் தனியாக இருக்கும் போது நுழைந்து அராஜகம் செய்தவர்கள், அதற்கும் சட்டத்தின் முன்பு பதில் சொல்ல வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம். அவர்களால் வெளியிடப்பட்ட இந்த போலி கடிதத்தை நியாயவான்கள் யாரும் நம்ப மாட்டார்கள். லெட்டர் பேட் மாதிரியா இருக்குது. இதை பார்த்தா ஒரு லெட்டர் பேட்ல சீலை மட்டும் பண்ணிட்டு லெட்டர் பேட்ல கடிதம் போட்ட மாதிரியா இருக்குது. அந்த அளவுக்கு கேவலமாக ஒரு கடிதத்தை போட்டு நாங்கெல்லாம் அப்படி இல்லை, ரொம்ப கண்ணியவான்கள். கண்ணியவான்னா எதுக்கு சமாதானம் பேசுறேன் அடிப்படையில் வந்து அவ்வளோ அடிக்கிறதுக்கு வந்தீங்க, பள்ளிவாசலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டீங்க. இவ்வளவு அராஜகம் செய்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் உதவியை நாடுவோம். சட்டத்தின் மூலமாக இதற்கு தீர்ப்பு நாங்கள் எதிர்பார்ப்போம். சட்டம் எங்களுக்கு பதில் சொல்லும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை, எங்கு எல்லாம் வெட்டுப்படுகிறோமோ அங்கெல்லாம் தௌஹீத் வெற்றி பெறுகிறது. இதை நாங்கள் வரலாற்று ரீதியில் கண்டிருக்கிறோம். அக்குரணையில் அடிச்சாங்க, இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் 1000ற்கு மேற்பட்ட மக்கள் தொழுகிற அளவுக்கு அக்குரணையில மார்க்கஸ் அமைந்திருக்கிறது. கிழக்கு மாகாணத்தில் அவ்வளவு அராஜகம் செய்தார்கள். பல சென்டர்கள் உருவாகி இன்றைக்கு ஏகத்துவ பிரச்சாரம் செய்யப்படுது. அதே போன்று இவர்களே ஒரு களத்தை உருவாக்கி தந்து விட்டார்கள். மாதம்பையில என்றைக்கு அடிபடுகிறோமோ அன்றைக்கு சத்தியம் லேசா போகும். ஒரு கேள்வியை உருவாக்கிடுவாங்க, ஏன் அடிச்சாங்க, ஏன் தௌஹீத்காரன் அடிபட்டாங்க, ஏன் மர்கஸ சூறையாடினாங்க, ஏன் மர்கஸுக்கு தீ வச்சாங்க. இந்த கேள்விகளை உருவாக்கி அந்த மக்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வை உண்டாக்குவதற்கு இவர்களையே அல்லாஹ் காரணமாக்கி விட்டான். இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன பிர் ரஜுலில் ஃபாஜிர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா கேடுகட்ட அயோக்கியனை கொண்டு கூட இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவான்.
உங்களை மாதிரி அயோக்கியர்களை கொண்டு இந்த சத்தியத்தில் நிறுத்துகிறான். நீங்க அயோக்கியம் தான் உலகத்துக்கு காட்டி இங்க பாரு இவங்கெல்லாம் அயோக்கியம், சத்தியம் சொல்றவங்க இந்த அஹிம்சையாக இருக்கிறார்கள், இவர்கள் பக்கம் போங்கன்னு சொல்லி மக்களை உருவாக்குவான். நேற்றைய தினமே அதை கண்டுட்டோம். நிறைய நடுநிலையாக அது சரியா இது சரியா இருந்த மக்கள் எல்லாம் நம்மளோட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து ஆறுதல் சொல்லி பல தடவை போன் பண்ணி பேசி இந்த கேஸை நடத்துறதுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பாக இருப்போம் என்று அந்த ஊரை சேர்ந்த வெளிநாடு வாழ் சகோதரர் அத்தனை பேரும் கோரிக்கை வைக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த பணி மென்மேலும் தொடரும். இவங்க நினைச்சிட்டாங்க ஒரு முறை அடிச்சா வராம விட்டுருவாங்க. ஃபர்சானுக்கு அடிச்சிங்க, வராம விட்டோமா? போன வாரம் ஹிஷாமுக்கு அடிச்சிங்க, வராம விட்டோமா? அதுக்கு முன்னாடி இஸ்லாமிய கிளை தலைவர் ஃபௌசாத்துக்கு அடிச்சிங்க, வராம விட்டோமா? இந்த தடவை கொல்றதுக்கு வந்தீங்க, இதுக்கு அப்புறம் வரமாட்டோம்னு நினைக்கிறீங்களா? அடுத்தடுத்து வருவோம். வெட்ட வெட்ட இந்த தௌஹீத் தலைத்துக் கொண்டே இருக்கும் என்பதை திரும்ப திரும்ப கூறி இன்ஷா அல்லாஹ் இதற்குரிய கூலியை முழுமையாக ரப்பிடத்தில் எதிர்பார்க்கிறோம். இந்த நாட்டில் முழுமையாக ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிற இந்த ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்திற்காக அத்தனை பொதுமக்களும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் இந்த மார்க்கத்திற்காக, இந்த கொள்கைக்காக ஒவ்வொரு ஊராக நாங்கள் கஷ்டப்படுவோம் என்பதை இந்த இடத்திலும் கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.